வெல்கம் டு சாராவின் பயணங்கள். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ். அமேசான் வந்து நம்மளுக்காக சென்ட் பண்ணிருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆக்சுவலா அமேசான்ல இருந்தெல்லாம் சென்ட் பண்ணல. ஆக்சுவலா நாங்க தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து டயப்பர் தான் பாப்பாக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்தா எங்களுக்கே ஷாக்கா இருந்துச்சு, இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல வந்து இருந்துச்சு. நாங்க ஏன் கடையில வாங்காம அமேசான்ல வாங்கணுன்றது தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ பாருங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, முழுக்க முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து பாப்பாக்கு அதர் பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் ரேஷஸ் இருந்தது, லீக்கேஜ் இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக 3 months 4 months மேமி போக்கோ பேண்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கேன். அது வந்து நல்லாவே இருக்கு, அவளுக்கு ரேஷஸ்லாம் இல்லை, செட் ஆயிடுச்சு, லீக்கேஜ் இஷ்யூஸும் எதுவுமே இல்லை. நான் வந்து அவளுக்கு டயப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் நான் வந்து அவளுக்கு டயப்பர் போட்டு விடுவேன். நான் ரேஷ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் டயப்பர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயம் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு சைஸ் கரெக்ட் சைஸ் போடணும் நீங்கள், அப்போ தான் லீக்கேஜ் இஷ்யூ இருக்காது உங்களுக்கு. சைஸ் வந்து உங்கள் பேபியோட வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு சைஸஸ் இருக்குது, ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து குயிக்காக அப்சர்வ் ஆகுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு லீக்கேஜ் இஷ்யூ இருக்காது, நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு டியூரேஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா, ரேஷஸ் வராத மாதிரி நீங்கள் நல்ல டயப்பராக பார்த்து செலக்ட் பண்ணணும் உங்கள் பேபிக்கு. அடுத்து வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், உங்களுக்கு விலைக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும், பட் வந்து குழந்தைங்களுக்கும் அது வந்து த பெஸ்ட்டாகவும் இருக்கணும். நான் வந்து அவளுக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்னிங் டைம்ஸில் கிளாத் டயப்பர்ஸ் தான் போட்டு விடுவேன். எப்பயாச்சும் தான் வந்து இந்த டயப்பர் யூஸ் பண்ணுவோம், நைட்டில் தான் நாங்கள் வந்து இந்த டயப்பர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கிளாத் டயப்பர் பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கிளாத் டயப்பர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாத் டயப்பர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேபிஸ்க்கு வந்து ரேஷஸ் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 to 3 hours நீங்கள் டயப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நைட் டைமில் வந்து நம்மளால் முடியாது, எழுந்துக்க முடியாது, தூக்கம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 6 hours வந்து ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் டயப்பர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 12 hours ப்ரொடெக்ஷன், 6 hours ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்குது டயப்பர்ஸில் நிறையவே. ஸோ உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வேணும், ரொம்ப நேரம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இது கூட பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் டயப்பர். நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டயப்பர் ரேட் வந்து மேமி போக்கோ பேண்ட்ஸ் வந்து ஒரு 800 to 900 மாதிரி இருந்துச்சு. நான் அமேசானில் வந்து ஆஃபர் ரேட்டில் வாங்கியிருந்தேன், 600 சம்திங் தான் வந்துச்சு. நான் வாங்கின ஆஃபர் டயப்பரோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பேபிஸ் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாராவின் பயணங்கள் இனிதே தொடரட்டும்.